Hi, hello, வணக்கம். This is me, Dr. Pavitra, homeopathic consultant and medical astrologer. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தினம் ஒரு புலிப்பாணி பாடல் அப்படின்ற சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது புலிப்பாணி சித்தர் சொல்லியிருக்க தாரை யோகம் யாருக்கு அப்படின்றத பார்க்கலாம். தாரை யோகம்னா என்ன, தாரை யோகத்தின் பலன்கள் என்ன, உங்கள் ஹாரோஸ்கோப்பில் இந்த மாதிரி இருந்தால் இதை அனுபவிக்க முடியும் அப்படின்றது எல்லாமே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். தாரை யோகம் அப்படின்றது ஒரு மிகச்சிறப்பான அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். தாரை யோகம் யாருக்கு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய லக்னத்திற்கு 4ஆம் இடத்தை வச்சு சொல்றது தான் வந்துட்டு இந்த தாரை யோகம். உங்களுடைய லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் தாரை யோகம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல வந்துட்டு சுக்கிரன் இருந்தாலும் தாரை யோகம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இது 2 ரூல்ஸ் சொல்லியாச்சு. இன்னொரு ரூல்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு உங்களுடைய சந்திரன், நீங்கள் எந்த லக்னமான வேணா இருக்கலாம், உங்களுடைய சந்திரன் இருந்த இடத்திற்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தாலும் அதுவும் தாரை யோகம். உங்களுடைய சந்திரன் எங்க இருக்கார் அப்படின்றத உங்க ஹாரோஸ்கோப்பில பாருங்க. அதுக்கு வந்துட்டு சந்திரன்ல இருந்து எண்ணும் போது 4ஆவது கட்டத்தில் சுக்கிரன் இருந்தால் அதுவும் தாரை யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சுக்கிரன் எங்க இருந்தாலும் சரி, சுக்கிரனுக்கு 4ஆவது இடத்தில் வந்துட்டு சந்திரன் இருந்தாலும் தாரை யோகம். ஆக மொத்தம் 4ஆம் இடத்துல வந்துட்டு சந்திரனோ சுக்கிரனோ இருப்பது தாரை யோகம். அப்போ சந்திரனையும் சுக்கிரனையும் பேஸ் பண்ணதான் இந்த தாரை யோகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அமைப்பு உங்களுடைய ஹாரோஸ்கோப்பில் இருக்கும்போது என்ன விதமான பலன்களை வந்துட்டு நம்ம புலிப்பாணி சித்தர் சொல்லியிருக்காரு அப்படின்னா, மிகச்சிறப்பான பலன்கள், நல்ல வண்டி வாகனங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, நல்ல பொருளாதாரம் வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பாகவும் இந்த யோகம் செயல்படும் உங்களுக்கு. ஜாதகனுக்கு பல்லக்கு ஏறும் யோகம் உண்டு அப்படின்றத நம்ம புலிப்பாணி சித்தர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி யாருக்கு வந்துட்டு விவசாயம் கை கொடுக்கும், விவசாயத்தில் வந்துட்டு நல்ல சக்ஸஸ் கிடைக்கணும் அப்படின்னு யாருன்னா, இந்த தாரை யோகம் இருக்கவங்களுக்கு தான் விவசாயம் கை கொடுக்கும். விவசாயத்தில் நல்ல முன்னேற்றம், நல்ல மகசூல் கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே வந்துட்டு இந்த தாரை யோகம் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அமையும். அதே மாதிரி நல்ல நிலபுலன்களும் வண்டி வாகனங்களும் பொன் பொருளும் வைத்திருப்பான் அப்படின்னு வந்துட்டு நம்மளுடைய புலிப்பாணி சித்தர் சொல்லியிருக்காரு. இதுல முக்கியமா ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த தாரை யோகம் நிறைய பேருக்கு இருக்கும். 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும், அப்படி இல்லை 4ஆம் இடத்துல வந்துட்டு சுக்கிர பகவான் இருப்பாரு, இல்லை சுக்கிரனுக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா சந்திரனுக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கலாம். இதுதான் வந்துட்டு பேசிக்கா தாரை யோகத்தோட ரூல்ஸ். இப்போ இந்த தாரை யோகத்துல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய லக்னாதிபதி மிகவும் நல்ல பலம் பெற்றிருந்தால் இந்த யோகம் 100% உங்களுக்கு கண்டிப்பா வேலை செய்யும் அப்படின்றத நம்மளுடைய புலிப்பாணி சித்தர் சொல்லியிருக்காரு. ஸோ உங்களுடைய ஹாரோஸ்கோப்பில் இந்த தாரை யோகம் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நம்மளோட அஸ்ட்ரோ வெனிலா சேனல்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.